அப்புறம் மறுநாள் மதியானம் போல் 2 மணி போல் இருந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணான். நான் சிலிண்டர் தூக்கிட்டு போய் நான் தூக்கு விட்டு செத்துருவேன். இல்லை சிலிண்டர் பிடிங்கிட்டு ஓப்பன் பண்ணி செத்துருவேன். நீ அப்படி இப்படின்ட்டு ஏதோ ரொம்ப ஆர்ப்பாட்டமாக கத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் மறுநாள் மதியானம் போல் கால் பண்ணி, பாப்பா அந்த ரியாக்ஷனே இல்லை, உண்ற மாதிரி இல்லை, எனக்கு கூட்டிகிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு எக்மோர் பேபி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போங்க, இங்கே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் பிடிச்சி அங்கே அனுப்பிவிட்டாங்க. அங்கே போனேன், பாப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ இறந்துட்டாங்க சொன்னேன். எனக்கு சரி, நம்ம லவ் பண்ணதுக்கு ஒரு சாட்சியாக ஒரு குழந்தை இருக்கும், அதை வச்சுட்டு நம்ம வாழலாம் அப்படின்னு நினச்சேன். அது இல்லை. அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னேன், அந்த மாதிரி வாங்கத்த உடம்பு சொல்லாமல் இருக்கேன். அப்புறம் அவங்க அம்மா சித்திக்கு பணம் போட்டு காசு போட்டுட்டு வர சொன்ன, பஸ் வந்துருங்க அப்படின்னு. அட்ரஸ் தெரியாதுப்பா, மெட்ராஸ் வந்ததே இல்லை, நாங்கள் வந்து இறங்கிட்டு கால் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் வண்டியில் பிடிச்சி வர சொல்லிட்டேன். அங்கே குன்றத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, அவர் மூலமாக அவரோட ஃபேமிலிலாம் கூட வந்துட்டாங்க இங்கே பேபி ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் வந்து பார்த்தாங்க, குழந்தை இறந்துருச்சு. 2 நாளுக்கு அப்புறம் தான் வெளியே எடுக்க முடியும், குளுக்கோஸ் போட்டு. ஜென்ட்ஸ் அலோடு கிடையாது, லேடிஸ் மட்டும் தான் இருக்கணும். அவங்க அம்மா சித்தி வந்து உள்ளே இருந்தாங்க. இப்போ 2ஆவது நாள் வெளியே கொடுத்தாங்க குழந்தைய. செத்துருச்சு பாப்பா, பெரிய பாப்பா இருந்துச்சு.